அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மாதம் நடைபெறக்கூடிய எஸ்எம்சி கூட்டமானது 29/8/2025 அன்று மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் 11 வகையான அஜெண்டாஸ் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் பள்ளிக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான தீர்மானங்களை தீர்மான பதிவேட்டில் நீங்கள் பதிவு செய்து அதனை பேரண்ட் ஆப்பில் பதிவிடுவீர்கள். பேரண்ட் ஆப்பில் 2 விஷயம் பதிவிடணும். கூட்டத்திற்கு, அதாவது மீட்டிங்கு வந்த உறுப்பினர்களினுடைய வருகையை பதிவிடுதல் வேண்டும். அதே மாதிரி பள்ளிக்கு தேவையான முக்கிய தீர்மானங்கள் ஏதாவது இருந்தால் அதை பதிவிடுதல் வேண்டும். இந்த பதிவிடுதல் நிகழ்வு இரவு 9 மணிக்குள் நடைபெறுதல் வேண்டும். மாநில மையத்திலிருந்து கிடைக்கப்பட்ட ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதிவிடுதல் என்பது கட்டாயம் கிடையாது. பள்ளிக்கு தேவை இருந்தால் மட்டும் பதிவிடவும். இது முதல் தகவல். அடுத்த தகவல் பார்த்திங்கன்னா, ஒரு கூட்டத்தில் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் 4 அல்லது 5 தீர்மானத்திற்கு மேல் பதிவிட வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்போ நம்ம அட்டண்டன்ஸ் மட்டும் நம்மளுடைய தீர்மானங்களை எப்படி நம்ம பேரண்ட் ஆப்பில் பதிவிடலாம் என்பதை இந்த வீடியோ மூலம் நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு டிஎன்எஸ்சிடி பேரண்ட் ஆப்பில் நீங்கள் ஃபீட் பண்ணிடுங்க. லாகின் கொடுங்க. இப்போ லாகின் கொடுத்தோடனே உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உறுப்பினர்களின் வருகை, தீர்மானங்களின் பட்டியல், புதிய தீர்மானங்கள், பள்ளி தொகுப்பு, இந்த 4 இருக்கும். இதில் முதல்ல மீட்டிங்க்கு வருகை தந்த உறுப்பினர்களுடைய வருகை பதிவு செய்யணும். ஸோ உறுப்பினர்களுடைய வருகையை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ண உடனே இது மாதிரி ஒரு பேஜஸ் ஓப்பன் ஆகிருக்கும். உங்கள் பள்ளியினுடைய எல்லா உறுப்பினர்களுடைய பேர்கள் வந்திருக்கும். அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாக ப்ரெசண்ட்டுன்னு இருக்கும். லாஸ்ட் மீட்டிங் பொறுத்த வரைக்கும் டீஃபால்ட்டாக ஆப்சண்ட்டுன்னு இருந்தது. அதில் நிறைய குளறுபடிகள் நடந்தது. அப்படியே ஆப்சண்ட்டை வச்சுட்டு நிறைய பேர் நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்க. ஸோ அதை தவிர்ப்பதற்காக இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேமுக்கு நேராக டீஃபால்ட்டாக ப்ரெசண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு எத்தனை பேர் வராங்களோ அதை பாருங்கள். யாரெல்லாம் ஆப்சண்ட்டோ அந்த நம்மளுடைய நேமுக்கு நேராக அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அனிதா எம், இப்போ முதல் நேம் அனிதா எம்ன்னு இருக்குது. ஒரு வேளை இவங்க ஆப்சண்ட்டாக இருந்ததுன்னா அங்கே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் காமிக்கும். அனிதா ப்ரெசண்ட்டா அல்லது ஆப்சண்ட்டா அல்லது வேக்கண்ட்டான்னு காமிக்கும். இது முக்கியமானது. இப்போ அவங்க ஆப்சண்ட் அப்படின்னா நீங்கள் ஆப்சண்ட்டுன்னு கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. சப்போஸ் இவங்க வேக்கண்ட்டாக இருந்ததுன்னா, அனிதா அந்த போஸ்டிங் சில பள்ளிகளில் இப்போ நம்மளுடைய பிரசிடெண்ட் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வேறு ஒரு ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. அந்த போஸ்டிங் வேக்கண்ட்டாக இருக்கும். அல்லது நம்மளுடைய வார்டு உறுப்பினர்கள் இப்போ கிராம பஞ்சாயத்தில் இல்லாமல் இருப்பாங்க. அது வேக்கண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வாட்டி என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக்கண்ட் என்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய உறுப்பினர்கள் ப்ரெசண்ட் அப்படின்னா டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுருங்க. அவங்க ஆப்சண்ட்டாக இருந்தாலோ அல்லது வேக்கண்ட்டாக இருந்தாலோ அதற்கு அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல அனிதா வேக்கண்ட் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வேக்கண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வி அப்படின்னு காமிக்கும். இப்போ அடுத்த நேம் ஃபசீலா. இப்போ ஃபசீலா இன்கேஸ் அவங்க ப்ரெசண்ட்டாக இருந்தால் அப்படியே விட்டுருங்க. ஆப்சண்ட்டாக இருந்தால் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆப்சண்ட்டுன்னு கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஆப்சண்ட்டு காமிச்சிரும். இதே மாதிரி 20 உறுப்பினர்களுக்கு நீங்கள் அந்த ப்ராசஸ் பண்ணுங்கள். ப்ராசஸ் பண்ண உடனே நீங்கள் பாட்டத்தில் நீங்கள் ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா, இப்போ இந்த வாட்டி உங்களுக்கு மீட்டிங் வந்த பேரண்ட்ஸினுடைய குரூப் ஃபோட்டோ மேண்டேட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த குரூப் ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் இது சேவ் பண்ண முடியும். உங்களுக்கு 2 வகை கேட்டிருக்காங்க. ஒன்று அப்லோட் குரூப் ஃபோட்டோ கேட்குறாங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் மொபைலில் எடுத்துகிட்டு அதை கேலரியிலேருந்து எடுத்து சேவ் பண்ணாலும் சரி, அல்லது டைரெக்டாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணாலும் சரி, இது 2 ப்ராசஸும் ஆகும். 2 வகையான ஆப்ஷன் இதில் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ கேலரியில் ஆல்ரெடி நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டிங்க, அந்த கேலரியிலேருந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த பாட்டத்தில் பாருங்கள், கேலரி நீங்கள் இப்போ டச் பண்ணுங்கள். அப்போ இதில் இந்த மாதிரி வரும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல உங்கள் ஃபோட்டோ இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ அப்படி கிளிக் பண்ணும்போது அந்த இடத்துல இந்த ஃபோட்டோ உட்காந்துக்கும். அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெசல்யூஷன் நோட் இமேஜ். இப்போ நீங்கள் எடுக்கப்பட்ட முக்கிய தீர்மானங்களை ரெசல்யூஷன் நோட்டில் எழுதியிருப்பீங்க. அதை ஃபோட்டோ எடுத்து இதில் அப்லோட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ரெசல்யூஷன் எழுதிட்டீங்க, அதை ஃபோட்டோ எடுத்துட்டீங்க, அதில் கேலரியில் இருக்குதுன்னு வச்சுங்களேன்.
இப்போ நீங்கள் கேலரி கிளிக் பண்ணி எந்த இடத்துல அந்த தீர்மானம் இருக்கோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணுறேன். இப்போ இது தீர்மானம் வச்சுக்கலாம். இப்போ இது இந்த மாதிரி இமேஜஸ் வந்துடும். கடைசியில் நீங்கள் வந்து சேவ் கொடுத்துடலாம். சரிங்களா? நன்றி. அனைத்து தலைமை ஆசிரியர்களும் அதாவது 29/8/2025 அன்று நடைபெறக்கூடிய இந்த எஸ்எம்சி கூட்டத்தை எந்த விதமான புகாருக்கு இடம் அளிக்காமல் சிறப்பாக நடத்தி இரவு 9 மணிக்குள் இந்த தகவல்களை பேரண்ட் ஆப்பில் பதிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.